டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு ஒரு நல்ல குயிக் அண்ட் டேஸ்டியான ரெசிபி தான் நான் இப்போது உங்களுக்கு காட்ட போகிறேன். இந்த சைட் டிஷ் ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்கள் ஈவன் ரைஸ்க்கு கூட நீங்கள் சாப்பிடலாம். மெயினாக இது பொங்கல், உப்மா அண்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு நான் 3 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்துக்கிறேன். அண்டு 2 டேபிள் ஸ்பூன் சிறுபருப்பு எடுத்துக்கிறேன். இதோட மெயின் இன்க்ரீடியண்ட்டே கத்திரிக்காய் தான். ஸோ கத்திரிக்காய் நான் 1/2 கிலோ எடுத்ததுனால நீங்களும் 1/2 கிலோக்கு செய்ய போகிறீங்க, நிறைய செய்ய போகிறீங்கன்னா இந்த மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கோங்க. புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இது நான் நாட்டு கத்திரிக்காய் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா இதில் இன்னுமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ன்றதுனால 1/2 கிலோ கத்திரிக்காய். இது கூட என்கிட்ட உருளைக்கிழங்கு சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறேன். உங்ககிட்ட பெரிய உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா 1 எடுத்துக்கோங்க, போதுமானதாக இருக்கும். மீடியம் சைஸ் ஆனியன் நான் 2 எடுத்துக்கிறேன். இது ரொம்ப சின்ன வெங்காயம். அதனால டொமேட்டோஸும் ரொம்ப சின்ன சைஸாக இருக்கிறதுனால நான் 3 தக்காளி எடுத்துக்கிறேன். அண்ட் இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கலாம். எனக்கு 2 பச்சை மிளகாவே போதும். ஸோ அதனால் நான் 2 மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா என்னுடைய கசின்ஸ் வந்திருக்காங்க, அவங்க காரம் நிறைய சாப்பிட மாட்டாங்க. அதனால ஸோ மேக்ஸிமம் நீங்கள் ஒரு 4 பச்சை மிளகா ஆட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். அப்போ தான் உங்களுக்கு காரம் நல்லா உரைக்கும். ஸோ அண்ட் எல்லாத்தையுமே இப்போது இந்த மாதிரி 4 கட் பண்ணி வாட்டரில் தண்ணி நிறைய வைக்காதீங்க. குக்கரில் கொஞ்சமாக தண்ணி வச்சு காய் முங்குற அளவுக்கு மட்டும் வச்சு உருளைக்கிழங்கையும் கூட ஆட் பண்ணி இந்த நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா அந்த பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி வெங்காயம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி வேறு எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. சால்ட் கூட ஆட் பண்ணாதீங்க. இது அப்படியே மூடி போட்டு 5 விசில் வரைக்கும் குக்கரில் வச்சு நல்லா வேக வைங்க. இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு தாளிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிச்சம் இருக்கிற அந்த வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. கொஞ்சம் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் வதங்கி ஒரு 2 மினிட்ஸ் ஆகுது. இது கூட தட்டி வச்சிருக்க பூண்டையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். பூண்டு இந்த மாதிரி தட்டி சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். அதோட சாறு நல்லா இறங்கும். ஸோ இது கூட 2 பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணிக்கிறேன். எப்பவுமே ஒரு இன்க்ரீடியண்ட்டுக்கும் நடுவில் 2 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று ஆட் பண்ணுங்க. இப்போ நான் டொமேட்டோ ஆட் பண்ணுறேன். டொமேட்டோ ஆட் பண்ணிட்டு சால்ட்டும் கொஞ்சம் போட்டுட்டு தனியாக வதங்கிட்டு இருக்கு. நம்மளுடைய கத்திரிக்காய் அண்ட் பொட்டேட்டோ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நீங்கள் பாருங்கள் எவ்வளோ வெந்திருக்கு. அப்படியே அந்த பொட்டேட்டோ எல்லாமே ரொம்ப ஸ்மாஷ் ஆயிருக்கு. நீங்கள் மத்து வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டாவே அது நல்லா அப்படியே கரைஞ்சிரும். நீங்கள் இதுக்கு 5 விசிலுக்கு ரொம்ப கம்மியாக வச்சிங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு வராது. நீங்கள் தனியாக எல்லா காயும் எடுத்து போட்டு நீங்கள் மசிக்க வேண்டியது இருக்கும். தக்காளி வதங்கிடுச்சு. இப்போ குக்கரில் நான் அந்த கத்திரிக்காய் கிரேவியை நான் இதில் கொட்டி கலரிடுறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் அண்ட் சால்ட் பத்தலைன்னா சால்ட் செக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது கூட நம்ம ஊற வச்சுருக்கோம் இல்லையா புளி, அதையும் கரைச்சி ஊற்றிடுங்க. நீங்கள் பிரிஞ்சால் அண்டு பொட்டேட்டோ நீங்கள் வேக வைக்கிறப்போ அது கூட எதுவுமே ஆட் பண்ணாதீங்க. புளி ஆர் நீங்கள் மஞ்சள் தூள் ஏதாச்சும் நீங்கள் ஈவன் சால்ட் ஆட் பண்ணால் கூட அந்த கத்திரிக்காய் ரொம்ப ஒரு மாதிரி வெறப்பாயிடும். இந்த மாதிரி சாஃப்டாக உங்களுக்கு வராது. ஸோ நீங்கள் குக்கரில் வேக வைக்கும்போது வெறுமனே போட்டு வேக வைங்க. இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் கொதிக்க வைங்க. ஃபைனலி கொஞ்சம் ஒரு கை ஃபுல்லாக கொத்தமல்லி கட் பண்ணி நான் ஆட் பண்ணி கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன். அவ்வளோதான். இந்த சூப்பர் குயிக் அண்ட் டேஸ்டி சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் சாம்பார்னு சொல்லலாம், இல்லைனா கத்திரிக்காய் பஜ்ஜின்னு சொல்லலாம், எப்படி வேணாலும் சொல்லலாம். பட் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. டிஃபன் ஐட்டம் ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூட்டபிளாக